ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. விவசாயிகளுக்கான போராட்டம் இன்று தமிழகம் முழுவதும் நடந்து முடிந்திருக்கிறது. ஒரு முழு கடையடைப்பு போராட்டத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் பல்வேறு கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு அழைப்பை விடுத்திருந்தன. அதற்கான அந்த போராட்டம் இன்று நடந்து முடிந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. தமிழகம் முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. பல பேருந்துகள் ஓட முடியாத நிலையை நாம் பார்த்தோம். அதே போல ஆட்டோக்கள் இயங்காத நிலை இருந்தது. இந்த ஒரு போக்குவரத்தும் அதே போல கடையடைப்பு, போக்குவரத்து ஸ்தம்பிக்கப்பட்டது, கடையடைப்பு என்று பல்வேறு விதங்களில் இன்றைய அந்த பந்த் என்பது முடிந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. இது மட்டுமில்லாமல் பல இடங்களில் ரயில் மறியல் போராட்டங்கள், சாலை மறியல் போராட்டங்கள், பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள் என தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்பில் பல்வேறு போராட்டங்களும் இன்று நாள் முழுவதும் நடந்தேறியதை நாம் பார்த்தோம். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரடியாக களத்தில் நின்று இன்று போராடியதை பார்த்தோம். விவசாயிகளுக்கான பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், வறட்சி நிவாரணம் சார்ந்த கேள்விகள், அதே போல காவிரி மேலாண்மை வாரியம் தொடங்கி விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு தொடங்கி பல்வேறு விஷயங்களை விவசாயிகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றன. அவை அனைத்தையும் முன்னிறுத்தி இன்று இந்த போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சரி, போராட்டம் நடந்து முடிந்து விட்டது. ஒரு நாள் முழுவதும் பந்த் நடத்தியாகிவிட்டது. விவசாயிகளுடைய பிரச்சனை தீர்ந்து விட்டதா? விவசாயிகளுக்கான தீர்வு கிடைத்து விட்டதா? இதை கிடைக்க வேண்டும் என்றால் அடுத்த கட்டமாக இந்த போராட்டத்தினுடைய அழுத்தம் அரசாங்கத்திற்கு செல்லுமா? அரசாங்கம், மத்திய அரசும் மாநில அரசும் நடவடிக்கை எடுக்குமா என்ற கேள்வி ஒரு புறம் இருக்க, இந்த எதிர்கட்சிகள், போராட்டம் நடத்திருக்கக்கூடிய கட்சிகள் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார்கள்? விவசாய அமைப்புகள் என்ன செய்ய போகிறார்கள்? விவசாய பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வை நோக்கி இந்த விஷயம் சென்று கொண்டிருக்கிறதா? அந்த மாதிரியான கேள்விகளும் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கின்றன. இந்த விவசாயிகளுடைய போராட்டம் அடுத்தது என்ன என்பது குறித்து தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே இணையக்கூடிய விருந்தினர்கள் அதிமுகவின் பாராளுமன்ற உறுப்பினர் திரு அன்வர் ராஜா அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அதே போல விவசாய சங்கங்களின் பிரதிநிதியாக திரு தெய்வ சிகாமணி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அதே போல சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு சரவணன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் நம்மிடையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி அவர்களும் நம்மிடையே இணைய இருக்கிறார்கள். அரங்கத்தில் இருக்கும் அனைத்து விருந்தினர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். நான் திரு தெய்வ சிகாமணி அவர்கள்ட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு தமிழகம் தழுவிய பந்த் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றிக்காக மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லி பல்வேறு கட்சி தலைவர்கள், விவசாய சங்க தலைவர்கள் எல்லாருமே தொடர்ந்து பேசி வரக்கூடிய சூழ்நிலை. ஆனால் இந்த பந்த், இந்த போராட்டத்துடைய உண்மையான வெற்றி, அந்த இலக்கை அடையணும் அப்படின்னா அடுத்து செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த போராட்டம் பார்வையில் வெற்றிதான், போராட்டம் நடத்தியவர்களுக்கு வெற்றிதான். இந்த பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மிக மோசமான நிலை உலகளவிலே எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த போராட்டத்தின் முடிவில் மாநில அரசோ மத்திய அரசோ இந்த போராட்டத்தை பற்றி அக்கறை கொண்டதாகவோ, விவசாயிகள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு சமிக்கையை வெளிக்கிட்டதாகவோ தெரியவில்லை. அந்த பார்வையில் பார்க்கிற போது எங்கள் குறைகளை, எங்கள் பிரச்சனைகளை எந்த வகையான போராட்டங்களில் எடுத்து சொன்னாலும் இந்த மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அவற்றை கண்டுகொள்வதில்லை. அவர்களுக்கு விவசாயிகள் நலனில் அக்கறை இல்லை என்ற ஒரு தோற்றத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. காவிரி ஆணையம் அமைத்திருக்க வேண்டும், கடன் பிரச்சனையை தீர்த்திருக்க வேண்டும். விவசாயிகள் பல்வேறு பிரச்சனைகளில் 300க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தீர்த்திருக்க வேண்டும். இனி நாங்கள் என்ன செய்வது என்கிற போது இதில் திக்கு தெரியாத காட்டில் விட்டது போலதான் இருக்கிறது. நிர்வாணமாக ஓடியாகிவிட்டது. அதை பார்த்து மத்திய அரசு வெட்கப்படவில்லை என்றால், என் மாநிலத்து விவசாயி நிர்வாணமாக ஓடுகிறானே என்று மாநில அரசுக்கு வெட்கமில்லை. அவர்கள் மத்திய அரசு மீது பழி போடுகிறார்கள். மத்திய அரசு மாநில அரசு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. இப்படி ஒருவர் மீது ஒருவர் சொல்லி நாடகமாடிக்கொண்டிருக்கிறார்களே ஒழிய, விவசாயிகளை பொதுமக்கள் ஆதரிக்கிறார்கள், ஐடி படித்தவர்கள் ஆதரிக்கிறார்கள், இளைஞர்கள் ஆதரிக்கிறார்கள். ஆனால் ஆட்சியிலே இருக்கிற அரசாங்கங்கள் விவசாயிகளை ஆதரிக்கவில்லை. அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. இந்த சூழ்நிலையில் அடுத்து என்ன என்பது எங்கள் முன்னாலே இருக்கிற கேள்விக்குறி. கடையடைப்பு நடத்தியாகிவிட்டது, ரயில் மறியல் நடத்தியாகிவிட்டது, என்ன செய்வது? அதான் நீங்க பல்வேறு போராட்ட முறைகளை நீங்க கையாண்டு வரீங்க. இப்ப நிச்சயமா இதுல மத்திய அரசு மாநில அரசு பதிலளிக்க வேண்டி இருக்கிறது. அவங்க அடுத்த கட்டமா நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு ஒருங்கிணைந்து போராட்டங்களை முன்னெடுத்திருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அடுத்த கட்டமா இதுல என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த ஆட்சிகள் செய்யவில்லை, செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி அவர் போராட்டம் நடத்துகிறார் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள். இந்த ஆட்சி அப்புறப்படுத்தப்பட்டால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் செய்வோம், கடன்களை தீர்ப்போம்,
வறட்சி நிவாரணத்தை தாராளமாக கொடுப்போம், தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கடன்களையும் விவசாயிகளுக்கு ரத்து செய்வோம் என்று அவர் ஒரு அறிக்கையை கொடுத்தால், அவர் அந்த உத்தரவாதத்தை அளித்தால் நிச்சயமாக தற்கொலை சாவுகளுடைய எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அது ஒருவேளை வருமானத்தை கிடைக்குமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். ரைட். ஒரு அந்த மாதிரியான ஒரு அறிக்கைகளை எதிர்க்கட்சிகள் கொடுக்குமா அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம அதுக்கு முன்னாடி நான் திரு சரவணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இந்த பந்த் வந்து இந்த போராட்டம் வந்து ஒரு முழுமையான வெற்றி, இது வந்து ஒரு பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லா எதிர்க்கட்சிகளும் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் திரு தேவசிகாமணி அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த வெற்றியில, இந்த பந்துல பொதுமக்களுடைய பங்களிப்பு, சாமானியர்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கறது ஒரு கேள்வியா எழுது நீங்க நினைக்கிறீங்களா? கர்நாடகால இதே போன்ற ஒரு பந்து நடந்தப்பட்டப்போ நம்ம கடந்த வருஷம் பார்த்தோம், முழுமையா ஐடி நிறுவனங்கள் தொடங்கி அது சாதாரண கடைகள் தொடங்கி அத்தனை ஒரு மொத்த ஸ்டேட் டு ஸ்டாண்ட் ஸ்டிலுக்கு வந்து அப்படி மொத்தமா நிப்பாட்டக்கூடிய சூழ்நிலை கர்நாடகால ஏற்பட்டது. அந்த மாதிரி ஒரு நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க இந்த கேள்வி கேட்க முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை வந்து ஆரம்பிச்சு வச்சது வந்து பாத்தீங்கன்னாக்கா திரு ஐயா கண்ணு அவர்கள். அவர் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ஒரு 41 நாட்கள் வந்து டெல்லியில போயிட்டு பல்வேறு விதமான இன்னல்களுக்கிடையே பலவித வடிவங்களில் போராட்டத்தை நடத்தி விவசாயிகளுடைய பிரச்சனைகளை வந்து தமிழகம் தாண்டி டெல்லிக்கு போயிட்டு அதையும் தாண்டி சீன பத்திரிகைகள் வரக்கூடிய அளவிற்கு இந்த போராட்டத்தை பல விதங்களில் கொண்டு போய் சேர்த்திருக்கார் இல்லையா? முதல்ல அவருக்கும் அவருடைய தோழமை நண்பர்களுக்கும் விவசாய சங்கங்களுக்கும் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய பந்த் நடந்திருக்கு இல்லையா, இதை வந்து எவ்வளவு பொறுமையா ஆதரவு தெரிவித்த மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் எனது சாமானியனாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகேங்களா? நீங்க கேட்டீங்க இது வந்து இந்த பந்த் இன்னைக்கு நடந்ததுனால பிரச்சனை முடிந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. என்னை பொறுத்த அளவுக்கு வந்து இந்த பந்த் ஆரம்பிச்சது வந்து இது ஒரு தொடக்கம் தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இன்னும் விவசாயிகளோட பந்தே எந்த அளவுக்கு நம்ம நடத்தி இருக்கிறோம் நான் கேக்குறேன். கர்நாடகால பந்து எப்படி நடந்துச்சு நம்ம போன வருஷம் பார்த்தோம்ல, ஒரு கடை திறக்க முடியல, ஒரு நடமாட்டம் இருக்க முடியல, தனியார் நிறுவனங்கள் உட்பட அத்தனையும் மூடப்பட்டுச்சு, பள்ளி கல்லூரி எதுவுமே எங்கல. அவங்க இதே காவேரிக்காக கர்நாடகால பந்து நடத்தினப்போ அந்த அளவிற்கான வரவேற்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாமானியர்களிடையே இருந்திருக்கான்னு நான் கேட்கிறேன். அதாவது இங்க ஆளும் கட்சியினுடைய இது இருக்கிறதுனால பந்த் நடத்த வேண்டியது வந்து எதிர்கட்சி நடத்துறதுனால என்ன கேட்டீங்கன்னாக்கா 100% வெற்றி எட்டிடுச்சு. அமைதியான வழியில் அறவழியில போராட்டங்கள் பந்த் அமைதியாக நடைபெற்று இருக்குது. ஸோ இந்த பந்த் ஓரளவுக்கு வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு எச்சரிக்கையாக அமைந்திருக்கிறது. ஓகேங்களா? இது இதோட இல்லாம அடுத்த கட்டமா தீர்வுக்கு என்ன வழி? சாதாரண மக்கள் தங்களோட தனியார் நிறுவனங்கள்ல இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு யாருக்காவது லீவ் விடப்பட்டிருக்கா? இன்னைக்கு வந்து பள்ளிகள் எப்பயுமே ஏற்கனவே இப்போ வந்து வெக்கேஷன்ல இருக்கு. அது மாதிரியான சாதாரண மக்கள் இதுல வந்து நாம வந்து வெளியே வரக்கூடாது, நாம இதுல பந்துல இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்களா? அவங்க வேலையை பார்த்திருக்காங்களா? இன்னைக்கு இயல்பா என்ன நடந்திருக்கு? இயல்பா அதாவது 50% வந்து மக்கள் வந்து பந்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதான் அந்த நம்பிக்கை வந்து இன்னும் கூடணும். அடுத்தடுத்து வரக்கூடிய இப்போதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஓரளவுக்கு மக்களிடையே நல்ல மதிப்பை பெற வேண்டும் என்ற அடிப்படையில சேர்ந்திருக்காங்க. சோ இது அடுத்தடுத்த கட்டங்கள் நகரும் பொழுது இந்த வலிமை வந்து கூடும் அப்படின்றது சாமானியோட கருத்தா என்னோட கருத்து பதிவு பண்றேன். ரைட். பகுதியில் நம்மிடையே பாலபாரதி அவர்கள் இணைந்திருக்கிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த உங்ககிட்ட தான் இந்த பகுதியை நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு போராட்டம் மாபெரும் வெற்றி, மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு இன்னைக்கு இந்த போராட்டத்தில் பங்கேற்ற அனைத்து கட்சிகளும் தொடர்ந்து இதுல இந்த நாளுடைய முடிவில் வந்து சொல்லிக் கொண்டு வரக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த போராட்டத்துடைய உண்மையான வெற்றியை இந்த போராட்டம் எட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த உண்மையான வெற்றியை அடைவதற்கு உங்களுடைய எதிர்க்கட்சிகள் சார்பாக அடுத்த கட்டமாக உங்களுடைய நகர்வு என்னவாக இருக்க போகிறது? ஒரு போராட்டத்தினுடைய வெற்றி என்பது யாரும் நிர்ணயிக்கலை. இதுவரைக்கும் நான் பார்த்த பல போராட்டங்களில் பந்துகளில் எதிர்க்கட்சிகளினுடைய அறைகூவலை ஏற்று இன்றைக்கு தமிழக மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவு என்பது ஒரு மகத்தான வெற்றி என்று நான் பார்க்குறேன். அதாவது ஒருத்தவங்களை வந்து அவமானப்படுத்தப்பட்டு இழிவுபடுத்தப்பட்டு அதனால் வரக்கூடிய கோபம் இருக்கு பாருங்களேன், அது ஒரு மனிதனை கன்னத்தில் அறையாது, படரியை பிடிச்சி ஒரு அடி வைப்பாங்க. அது மாதிரி 41 நாளாக தலைநகர் டெல்லியில் போராடிய அரை நிர்வாணமாக முழு நிர்வாணமாக இன்னும் அந்த போராட்ட வடிவங்கள் ஒரு மிக அதை சொல்லவே முடியாது. அந்த அளவிற்கு
எல்லோரையும் இறக்கப்படக்கூடிய அளவிற்கு அந்த போராட்டம் கைகட்டி மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு வேடிக்கை பார்த்தது. மாநில அதிமுக அரசு டெல்லி பக்கம் போகவே இல்லை. அப்படிப்பட்ட அந்த அரசாங்கங்கள் ஒவ்வொரு தமிழ் விவசாயிகள், விவசாய பெண்கள் அந்த பாராளுமன்றத்திலிருந்து அரை நிர்வாணத்தோடு அந்த தன்னுடைய உள்ளாடையோடு அந்த ஒரு விவசாய பெண் வந்தாங்க பாருங்க. கிள்றதுக்கு சத கூட கிடையாதுங்க அவங்க உடம்புல. இந்திய நாடு என்னவோ பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைஞ்சு ஜப்பான்ல போய் குதிக்குதுன்னு பேசுறாங்களே மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக சகோதரி. அந்த விவசாய பெண்ணை எடுங்க, அந்த பெண்ணை தேசிய விவசாயிகளுடைய போராட்டம் எவ்வளவு உன்னதமானது அப்படிங்கறத யாருமே மறுக்கல. குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் மேல என்ன வைக்கப்படும்? குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சிகள் விவசாயிகள் மேல, விவசாய சங்கங்கள் மேல வைக்கப்படல, எதிர்கட்சிகள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுது. விவசாயிகள் 40 நாட்களா முன்னெடுத்த போராட்டத்தை இப்போ அரசியல் கட்சிகள் ஒரு பந்துக்கு ஒரு அறைகூவல் விடுறதன் மூலமா அதுல ஒரு அரசியல் ஆதாயத்தை அது எதிர்கட்சிகள் பெறாங்களே தவிர அதற்கான அவர்களுக்கான ஒரு வெற்றியா முடிஞ்சிருதே தவிர விவசாயிகளுக்கான வெற்றியா அது முடியுதா அப்படிங்கறதா கேள்வியா எழுப்பப்படுது. இல்ல, அதாவது அரசியல் ஆதாயம் யாருக்கு கிடைச்சது? எந்த ஆதாயம் கிடைச்சது நீங்க சொல்லுங்க. எதிர்கட்சிகள் காலையிலிருந்து ஒரு கடையை, ஒரு மளிகை கடையை அடைக்கிறதுனா அவர் தந்தை இறந்தா கூட அவர் கடையை அடைக்க மாட்டார் தெரியுமா உங்களுக்கு? தன்னுடைய தந்தை இறந்தால் கூட 2 மணி நேரம் கடையை அடைக்க மாட்டார். கடையை அடைங்கன்னு சொன்னா அவர் இதயத்தை அடைக்கிற மாதிரி. ஆனா தமிழகத்தினுடைய ஒவ்வொரு வர்த்தக பெருமக்களும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுசும் கடை அடைச்சிருந்தாங்களே, ஒரு டீ கடை கூட திறக்கல. ஆனா அரசாங்கத்தினுடைய டாஸ்மாக் கடை திறந்திருக்கு. அப்படின்னா கடையடைப்புங்கிறது சாதாரண நிகழ்வல்லங்க, நிகழ்வல்ல. ஒரு ஆளுங்கட்சி போய் பயமுறுத்துறது வேற. எதிர்கட்சிகள் நீங்க கடையை அடைங்கன்னு நாங்க நோட்டீஸ் கொடுத்தா அங்க இருக்கக்கூடிய வர்த்தக பெருமக்கள்லாம் அவங்க பதிலுக்கு ஒரு நோட்டீஸ் வச்சு எங்களுக்கு கொடுக்குறாங்க, நாங்க கடையை அடைக்கிறோம், நீங்க ஆதரவு கொடுங்கன்னு. இப்படி இந்த போராட்டம் தமிழகத்தில் இதுவரை நிகழ்ந்த வரலாறு இல்லை. ரைட். எதிர்கட்சிகளினுடைய அறைகூவலுக்கு எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் மிக அற்புதமாக நடந்த ஒற்றுமை மிக்க தங்களுடைய ஒற்றுமை உணர்வை காட்டக்கூடிய ஒரு போராட்டம், அதுவும் விவசாயிகளுக்காக. புரிஞ்சுக்கிட்டேன் சகோதரி, உங்களுடைய முதற்கட்ட பார்வையை நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு போராட்டத்தை இந்த அளவிற்கு ஒரு மக்கள் ஆதரவு கொடுத்து கடைகளை அடைத்து எதிர்கட்சிகளுடைய கோரிக்கையை ஏற்றிருப்பதே முதற்கட்டமா ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கறத நீங்க உங்க பார்வையை பதிவு செய்றீங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். நான் திரு அன்வர் ராஜா அவர்கள்ட்ட தான் இதை கொண்டு போக விரும்புறேன். பொதுவாகவே தமிழ்நாட்டுல ஒரு பார்வை உண்டு, ஆளுங்கட்சியை ஆதரிக்கவில்லைன்னா அந்த போராட்டம் வெற்றி அடையாது, கடை அடைப்புகள் இருக்காது, வழக்கமா கடைகள்லாம் திறந்துதான் இருக்கும் அப்படின்ற ஒரு பொதுவான பார்வை பேசப்படுது. அதுதான் சகோதரி அவர்கள் கூட குறிப்பிடுறாங்க, பாலபாரதி அவர்கள் சொல்றாங்க, எதிர்கட்சிகளுடைய அழைப்பை ஏற்று இவ்வளவு பெரிய அளவிற்கு கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவுகள் கொடுத்திருக்காங்க, சாலை மறியல் ஆர்ப்பாட்டங்கள் இந்த எதிர்கட்சிகள் நடத்திட்டு போகும்போது அவ்வளவு இடங்களையும் அவ்வளவு கூட்டங்கள் மக்கள் வராங்க, அங்க ஆர்ப்பாட்டங்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லும்போது எதிர்கட்சிகள் முன்னெடுத்திருக்கிறது மட்டும் இல்ல, மக்களுக்கும் இதுல ஒரு ஏற்பு இருக்கிறது, மக்களும் இந்த விவசாயிகள் பிரச்சனை தீர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அப்படிங்கிற அழுத்தம் மாநில அரசாங்கத்தின் மீது இல்லையா? நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல மாநில அரசாங்கம் இருக்குன்னு நீங்க நினைக்கலையா? விவசாயிகள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதில் மாநில அரசாங்கம் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிறது. போராட்டத்தை ஒடுக்க வேண்டுமென்றோ அல்லது போராட்டத்தை நிறுத்த வேண்டுமென்றோ இந்த அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. பாலபாரதி அவர்கள் சொல்வதை போல நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிறோம், நாங்கள் அழைப்பு விடுத்து இவ்வளவு போராட்டம் எல்லோரும் போராட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிந்திருக்கிறது என்று சொல்கிறார். எதிர்க்கட்சியாக இருந்து அழைப்பு விடுத்து எனக்கு தெரிய என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் போராட்டம் 100% சக்ஸஸாக இருந்தது 1972 அக்டோபர் 24 நடந்த போராட்டம் தான். அந்த மாதிரி போராட்டம் இப்போ இதுவரை, அதற்கு பின்னால் இதுவரை ஒரு 50 ஆண்டு காலமாக இப்படி போராட்டம் நடைபெறவே இல்லை. ஆப்போசிஷன் பார்ட்டியிலிருந்து ரூலிங் பார்ட்டியாக இருந்து ரூலிங் பார்ட்டியும் கலந்து கொண்டு இலங்கை தமிழருக்காக நடத்திய போராட்டங்கள், அப்படி போராட்டங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றன. எனவே ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருந்து இந்த போராட்டம் இன்றைக்கு வெற்றி பெற்றது என்று சொல்வதை ஏற்க முடியாது. ஏராளமான கடைகள் திறந்திருந்தன, பஸ் நீங்க சொன்ன போல பஸ்கள் ஓடியது, பள்ளிக்கூடங்கள் திறந்திருந்தன, எல்லாமே இல்ல இருக்கிற பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அதனால கடைகள் மூடப்பட்டிருந்தன. வெள்ளையன் சாரும் அறிக்கை கொடுத்திருந்தாங்க, இவரும் அறிக்கை கொடுத்திருந்தாரு. அதனால எல்லா கடைகளும் மூடப்பட்டிருந்தன. கடைகள் மூடப்பட்டிருந்தன அல்லது போராட்டம் வெற்றி பெற்றது என்பதால் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. நீங்க அவர் சொல்லுவது போற போராட்டம், இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும், இப்படி அதோட எஃபெக்ட் நீங்க நடவடிக்கை எடுக்கிறதுல தான் இருக்கு. இல்ல அதான் இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும், இந்த விவசாயிகளுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை.
எங்களுடைய ஆசை அதுதான். அதான் அம்மா அவர்கள் கடந்த ஆசைப்படுற இடத்துல திரு தேவசிகாமணி அவர்கள் இருக்காரு, சரவணன் அவர்கள் இருக்காரு, நிறைவேற்ற இடத்துல இல்ல நாங்க சொல்றதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்க ஐயாக்கன் சாருடைய போராட்டமே எங்களை எதிர்த்து இல்லை. அதான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே இருக்கிறேன். அவர் இப்ப வந்து ட்ரெயின் விட்டு இறங்கணும்னு கொடுத்த பேட்டியில என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, நாங்க அங்க போய் போராடினதுக்கு என்ன காரணம்னா அங்க கேட்க வேண்டிய கோரிக்கையெல்லாம் செய்ய வேண்டியது மத்திய அரசாங்கம் தான், மாநில அரசாங்கம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்க சொல்றது என்னன்னா, எங்களை நோக்கி முன்வைக்கிற விஷயங்களை திரு ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்து வரலாம், இந்த கட்சியினுடைய தலைவர்கள் முன்னெடுத்து வரலாம். விவசாய சங்கத்தை சார்ந்தவர் என்ன முன்னெடுத்து வருகிறார் என்பதுதான் பிரச்சனை. ஐயாக்கண்ணு சார் என்ன சொல்கிறார், தேசிய வங்கியிலே நாங்கள் வாங்கப்பட்ட கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும், அது மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், அது ஒழுங்காற்று குழுமம் அமைக்க வேண்டும், அது மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டும், அது அவன் கேளுக்கு என்பதற்காக தான் நாங்க இருந்து அங்க போய் போராடினோம் என்று அவர் சொல்கிறார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாலபாரதி என்ன சொல்றாங்கன்னா, பாலபாரதி அவங்க 41 நாள் அங்க இருந்திருக்காங்க, யாருமே போய் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பேச்சோட போச்சு அதையும் சொல்லிட்டாங்க. 3வது நாள் நான் போனாங்க. 3வது அந்த போராட்டம் நடந்து ஐயாக்கன் சார் துவக்கி 3வது நாள் தம்பிதுரை அண்ணன், நான், வேணுகோபால், நம்முடைய வைத்தியலிங்கம் எல்லோருமே போய் அதை பார்த்தோம். நாங்களே அவர்களை அழைத்து கொண்டு போய் நாங்களே பெட்டிஷன் தயார் பண்ணி, நாங்களே ஐயாக்கன் சார் கேட்டு நாங்களே பெட்டிஷன் தயார் பண்ணி அவரை அழைத்து கொண்டு போய் நம்ம அருண்ஜேட்லியை பார்த்தோம். அதே மாதிரி நம்முடைய விவசாயத்துறை அமைச்சர், மத்திய விவசாயத்துறை அமைச்சர் ராதாமோகன் சிங்கை பார்த்தோம். எல்லோரையும் பார்த்து அவருடைய கோரிக்கை எல்லாம் எடுத்து சொன்னோம். எங்களால் முடிந்தவரை எல்லாமே செய்தோம். நம்முடைய பிரதமர் அவர்களை பார்ப்பதற்கு அவர் ஒரு நேரம் கேட்டு அதெல்லாம் ஒரு சரி செய்து இவருடைய கோரிக்கையை கொண்டு போய் பிரதமரிடம் சேர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் முதலமைச்சருக்கு இருந்தது. நிச்சயமா இல்ல, அது கடைசி நாள்ல முதலமைச்சரும் போய் பார்த்தாரு. அதெல்லாம் நம்ம மறுக்கவே இல்லை. போய் இவருடைய கோரிக்கையை எடுத்து கொண்டு போய் அங்கே மாநில அரசு உடனடியா செய்ய முடிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. என்ன விஷயங்களுக்கு மாநில அரசு இல்ல பயிர் அவர் சொல்லிட்டோம். நான் சொல்லிறேன். சரி சொல்லுங்க. எஸ், மாநில அரசு மத்திய அரசு இடம் என்ன போராட்டம் நடத்தியது? விவசாயிகள் கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது என்று சொன்னீர்கள். நீங்களே சென்றீர்கள், ஐயா கண்ணை பார்த்தீர்கள், ஐயா கண்ணு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தீர்கள். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலத்தில் அந்த விவசாயிகள் கடனை, தேசியமயமாக்கப்பட்ட வங்கி கடனை மாநில நிதியிலிருந்து தான் ரத்து செய்தார்கள். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அதைத்தான் செய்தார். தெலுங்கானாவில் மாநில நிதியிலிருந்து தான் ரத்து செய்தார்கள். இவ்வளவு தூரம் நடந்த பின்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சரே சென்று அந்த போராட்டக்காரர்களை சந்தித்த போது, நான் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் கொடுக்கப்பட்டுள்ள கடனை மத்திய அரசு தான் செய்ய வேண்டும், செய்யவில்லை, நாங்கள் செய்கிறோம் என்று ஏன் சொல்லவில்லை? ஏன் செய்யவில்லை? விவசாயிகள் தற்கொலை சாவுக்கு காரணமே தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் கொடுக்கப்பட்டுள்ள கடன் தான். சரி, விவசாயிகளுடைய போராட்டம் நியாயமானது, கோரிக்கை நியாயமானது என்று சொல்லுகிற இந்த அரசாங்கம் இன்று போராட்டத்தை எதிர்க்கட்சி அறிவித்த போது அவர்களோடு இணைந்து போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கலாம். அல்லது நீங்கள் ஒத்திவையுங்கள், நானே போராட்டத்தில் அறிவிக்கிறோம் என்று அறிவித்திருக்கலாம். காவிரி பிரச்சனைக்காக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உண்ணாவிரதம் இருந்த வரலாறு இருக்கிறது. ஆனால் இன்று அவர் இருந்திருந்தால் கூட செய்திருப்பார். இன்று இருக்கிற அரசாங்கம் செய்யவில்லை. மக்களுடைய பிரச்சனையை, விவசாயிகளுடைய பிரச்சனையை மத்திய அரசின் மீது பழி போட்டு விட்டு இவர்கள் தப்பிக்கொள்ள பார்க்கிறார்கள். மாநில அரசு தப்பிக்க பார்க்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. உங்களுடைய பதில் திரு. மாநில அரசு தப்பிக்க பார்க்கவில்லை. அண்ணன் அவர் சொன்னதை போல மாநில அரசு என்ன செய்ய முடியுமோ அதை ஏற்கனவே செய்திருக்கிறது. அம்மா அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள். அந்த வாக்குறுதியின்படி கடன்கள், கூட்டுறவு கடன்கள் எல்லாம் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தள்ளுபடி செய்தார். 5 கோரிக்கைகளை நிறைவேற்றினார். அதில் ஒன்று பயிர் இழப்பீட்டு காப்பீட்டுக்காக மாநில அரசாங்கம் 412 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறது. அதற்கான உத்தரவுகளை ஒரு 4 நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இது எங்களால் செய்ய முடிந்தது, செய்கிறோம். அவர் சொன்னதை போல உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் அவர்கள் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அதிகமாக நிதி ஒதுக்கீட்டை அவர்கள் தருகிறார். நீங்கள் கொடுங்கள், நாங்கள் நிதி ஒதுக்கீடு தருகிறோம் என்று சொல்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்ன நடக்கிறது என்றால், ஒரு மிகப்பெரிய எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் அந்த மத்தியிலே ஆளுகின்ற என்டிஏவாக இருந்தாலும் சரி, அல்லது யூபிஏவாக இருந்தாலும் சரி, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நன்மைகளை அவர் செய்வதில்லை. அவர் அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை, அதிகமான பணம் ஒதுக்கீடு செய்வதில்லை. ஏன் செய்வதில்லை என்றால் அவர்களுக்கு அதனால் எந்த லாபமும் இல்லை. என்டிஏ கவர்மெண்ட்டுக்கும் லாபம் இல்லை, யூபிஏ கவர்மெண்ட்டுக்கும் அவர் என்ன சொல்றாரு, மத்திய அரசை எதிர்த்து தான் உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளும்னா இந்த பந்துக்கு அரசாங்கமும் ஆதரவு தெரிவிச்சு முழுமையா அந்த பந்து நடத்த ஆதரவு தெரிவிச்சு பந்தை நடத்துகின்ற மாதிரி உள்ள சூழ்நிலை இப்போது சுப்ரீம் கோர்ட் ஒரு இது உங்களுக்கு தெரியும், சுப்ரீம் கோர்ட் ஒரு டைரக்ஷன் கொடுத்திருக்கிறது.
அரசாங்கம் பந்தில் நேரடியாக கலந்து கொள்ளக்கூடாது என்று ஒரு டைரக்ஷன் கொடுத்திருக்கிறது. அதனால்தான் உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது, இந்த விவசாயிகள் தற்கொலைக்கு மத்திய அரசை மட்டும் குற்றம் சொல்லக்கூடாது, தமிழக அரசு 2 வாரங்களுக்குள் பதில் சொல்ல வேண்டும், தமிழக அரசும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், மாநில அரசு மட்டும் குற்றவாளி அல்ல, மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது, வஞ்சிக்கிறது, ஏமாற்றுகிறது, தமிழ்நாட்டிற்கு முழுமையான நிதி தரவில்லை அண்ணன் அவர்கள் சொல்வது போல அதை ஏற்றுக்கொண்டால் அந்த இடத்திலிருந்து இவர்கள் நிதியிலிருந்து தர வேண்டும், இல்லை என்றால் நேரடியாக மத்திய அரசை எதிர்த்து இவர்கள் களத்துக்கு வர வேண்டும். மாநில அரசு மத்திய அரசை எதிர்த்து ஒரு சின்ன குரல் கூட கொடுக்க மறுக்கிறது. இல்ல குரல் கொடுப்பதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. அதாவது பிரதமரை சந்தித்து அந்த கோரிக்கையெல்லாம் எடுத்துக்கொண்டு முதலமைச்சரே சென்று அவருடன் தந்து இதெல்லாம் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நேரடியாக பேசியிருக்கிறார். நான் பேசியிருக்கிறேன் என்று இங்கு வந்து சொல்லியிருக்கிறார். நீங்கள் கண்டிப்பாக இதை கவனிக்க வேண்டும், இதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாம் குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். நாங்கள் பேசாமல் இல்லை. யூபியில கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதற்கு மத்திய அரசாங்கத்துடைய நிதியை அவங்க வந்து கேட்கல. அவங்க மாநில அரசாங்கம் ஒரு பாண்ட் இஷ்யூ பண்ணுது. அவங்க புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒரு பாண்ட் இஷ்யூ பண்ணி மக்கள்கிட்ட அந்த நிதியை திரட்டி அதற்கு பிறகு அந்த விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். கிட்டத்தட்ட 35,000 கோடிக்கு மேல அங்க தள்ளுபடி செய்யறாங்க. அப்போ புதிய யுக்திகளை மாநில அரசாங்கம் யோசிக்க தவறுகிறதான்ற கேள்வி வருது. இல்ல வேற ஒரு மாநிலத்துல உதாரணம் இருக்கு. சந்திரபாபு நாயுடு செஞ்ச உதாரணம். இந்த பொதுத்துறை வங்கிகளுடைய கடன்களை இந்த பொதுத்துறை வங்கிகள் கிட்ட மாநில அரசாங்கம் பேசி அங்க கடன் எல்லாம் நாங்களே அடைச்சிடுறோம், எங்களுக்கு இவ்வளவு கால அவகாசம் கொடுங்கன்னு சொல்லி பேசலாம், ஒரு முடிவுக்கு வரலாம், விவசாயிகளுடைய சுமையை குறைக்கலாம். நம்ம மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரை இது வந்து ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்டேட். இந்த ஸ்டேட் நீங்கள் வேறு ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறத நீங்கள் ரொம்ப கூர்மையாக பார்த்தா தான் அது புரியும். நீங்கள் வேறு மாநிலங்களோட நம்ம மாநிலத்தை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மாநிலங்களில் செய்ய முடியாத பல வந்து சமுதாய நலத்திட்டங்கள் இந்த மாநிலத்தில் செய்யப்படுகிறது. எல்லாமே வந்து நிதி அதிகமாக செலவிடக்கூடிய வாய்ப்புகள் தான் இங்கே இருக்கிறது. இப்போ அரிசியை மத்திய அரசாங்கம் கொடுக்கிறது வைத்துக்கொள்ளுங்கள். அரிசி மத்திய அரசாங்கம் கொடுக்கிறதுனால் மாநில அரசாங்கம் முழுமையாக அது மானியமாக வழங்குகிறது. அது எவ்வளவு இழப்பீடு வருகிறது? ஆண்டுக்கு 6,000 கோடி 7,000 கோடி என்று அதில் இழப்பீடு வருகிறது. விவசாயிகள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் யோசனை சொல்ல தயாராக. அது வேற விஷயம். நீங்க உங்க வாய்ப்பு வரும்போது நீங்க சொல்லுங்க, வாய்ப்பு சொல்லுங்க. நீங்க சொல்றது நல்ல யோசனையா இருந்தால் விவசாயிகளுக்கு பிரச்சனையை தீர்ப்பதை விட ஒரு முக்கியமான பிரச்சனை ஒரு மாநிலத்தினுடைய அரசுக்கு எந்த பிரச்சனையுமாக இருக்க முடியாது. எனவே நான் சொல்வது, நாங்கள் விவசாய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதற்காக தான் நம்ம முதலே கடனை தள்ளுபடி பண்ணோம். இப்பவும் பண்ணோம். இப்போவும் ஒரு 2,400 கோடி ரூபாய்க்கு மேலே இப்போ பண்ணியிருக்கோமே. இப்போ வறட்சி நிவாரணத்துக்கு 2,400 கோடி ரூபாய்க்கு மேலே இப்போது நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் கூட இப்போது பண்ணியிருக்கிறோம். இப்போது 412 ரூபாய் இந்த பயிர் இழப்பீடு காப்பீடு செய்திருக்கிறோம். என்னென்ன முடியுமோ நாங்கள் செய்கிறோம். ஆனால் அரசாங்கம் வந்து ஒரு மிகப்பெரிய இக்கட்டில் சிக்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை பார்க்க வேண்டும். நீங்கள் மதுவிலக்கு கொள்கையை அமல் நடத்த வேண்டும் என்று சொல்கிற போது 30,000 கோடி ரூபாய் அதில் அடிபட்டு போகிறது. பிரச்சனை எப்படி இருக்கிறது? வருமானத்தை எப்படி பெருக்குவது, வருமானத்திற்கு என்ன வழி இருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. கூட்டுவதற்கு மாநில அரசாங்கம் வேற ஏதாவது முயற்சிகள் எடுக்கணும். தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயம், தமிழ்நாட்டுடைய கனிம வளங்களுடைய விற்பனையை மாநில அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும், அதற்கான நடவடிக்கைகள். அதுல வந்து பல லட்சம் கோடிகள் வந்து வருமானம் ஈட்டக்கூடிய, அதை நம்பித்தான் மதுவிலக்கு அமல் நடத்துவதையே நாங்கள் வைத்திருக்கிறோம். அதை நம்பித்தான் அதை செய்ய வேண்டும். இப்ப சாதாரணமாக நீங்க உங்களுக்கு தெரியும், நேஷனல் ஹைவேஸில் இருக்கிற கடைகள்லாம் எடுக்க சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டுச்சு. 3,412 கடையை நம்ம எடுக்க வந்துருக்கங்க. எடுத்து வேற எங்கேயாவது வச்சோம்னா அங்கங்கே மக்கள் போராடுறாங்க. மக்கள் வந்து இங்கே வைக்காதீங்க, இந்த இடத்துல வைக்காதே கடைங்கிறாங்க. அப்போ அதில் வந்து மிகப்பெரிய நஷ்டம் மாநில அரசுக்கு மேற்கொண்டு வருது. இந்த மாதிரி பல நஷ்டங்கள் வருது. ஆனால் என்னை போன்றவர்கள் எல்லாம் நான் மிகுந்த விவசாயத்தில் விவசாயமே எனக்கு தெரியாவிட்டாலும், விவசாயம் இல்லை என்றால் விவசாயத்துக்கான நஷ்டஈடை நமக்கு தரவில்லை என்றால் நாம் தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம். ஒவ்வொரு தமிழ் அதற்கான விஷயங்களை மாநில அரசு செஞ்சிருக்கான்றதான் கேள்வியா இருக்கு. சகோதரி பாலபாரதி, நீங்க குறுக்கிட விரும்புறீங்க? அதாவது வருஷம் எனக்கு ஒரு 3ல் 1 பங்காவது டைம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. அங்கே வந்து ஒரு 84 விவசாயிகள் டெல்லியில் போராடினாங்க. எல்லா அமைச்சர்களும் போகிறாங்க வர்றாங்க. ஆளுங்கட்சி அதிமுக கூட நாங்கள் போய் பார்த்தோம், எம்பிக்கள் அப்படின்னாங்க. கரெக்டு. ஆனால் ஒரு மத்திய மாநில அரசுகள் அந்த 84 பேர் எந்தெந்த வங்கியில் எவ்வளவு கடன் பெற்றார்கள் அப்படின்னு ஒரு கணக்கு போடணும். அடுத்து தமிழ்நாட்டில் மொத்த விவசாயிகள் பெற்ற கடன் என்ன, மாநில அரசு நேரம் கணக்கு போட்டிருக்கணுமா இல்லையா? இவ்வளவு இத்தனை 1000 கோடி தமிழ்நாடு விவசாயிகள் கட்ட வேண்டி இருக்கு, மத்திய அரசு என்ன சொல்றீங்க அப்படின்னு இவங்க கேட்கணும். அல்லது மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாவது, ஐயா நீங்க வந்து கடனை
வந்து தள்ளுபடி பண்ண சொல்றீங்களே, தமிழ்நாட்டுல விவசாயிகள் பெற்ற கடன் இத்தனாயிரம் கோடி இருக்கு, இதை எப்படி தள்ளுபடி செய்யலாம்னு அவங்களாவது கேட்டிருக்கணும். ஒருத்தருமே அந்த நிர்வாக நடவடிக்கைக்கு போகவே இல்லைங்க. அந்த விவசாயி என் கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்னு அவரு பட்டினி எடுக்கிறாரு. குடிக்க தண்ணி இல்ல. மத்திய மாநில அரசுகள் இது மாநிலத்தில் தமிழ் மாநிலத்தில் விவசாயிகள் பெற்ற கடன் எவ்வளவு நீங்க சொல்லுங்க. அரசாங்கம் 41 நாளா போராடினாங்களா இல்லையா? இந்த நீங்க சொல்றது பொதுத்துறை வங்கி, தனியார் வங்கி எல்லாம் சேர்த்து சொல்றீங்க இல்லையா? அதாவது தேசிய வங்கிகள் எல்லாமே சேர்த்து இல்ல. அந்த விவசாயி குறைந்தபட்சம் அந்த 84 விவசாயிகள் பெற்ற கடன் இவ்வளவு. இதை தள்ளுபடி செய்ய முடியும். கடன்கள் ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. கூடுதலா ஒரு 2000 கோடி உயர்நீதிமன்றமும் சொல்லிருக்கு. சோ நீங்க கூட்டுறவு வங்கி இல்லாத மற்ற வங்கிகளுடைய மொத்த கடன் கேக்குறீங்க இல்லையா? ஒரு புரிதலுக்காக மக்களுக்காக ஒவ்வொரு வங்கியிலையும் தேசிய வங்கியில் தமிழ்நாடு விவசாயிகள் இத்தனை ஏக்கர் நிலம் வைத்திருக்கிறவங்க இவ்வளவு கடை வாங்கியிருக்காங்க, கூட்டுறவு வங்கியில இவ்வளவு வாங்கியிருக்காங்க என்ற ஒரு மதிப்பீட்டை போட்டு இதுக்கு மாநில அரசு என்ன செய்யறது, மத்திய அரசு என்ன செய்யறதுன்னு ஒரு முடிவுக்கு போகணுமா இல்லையா? நீங்க போராட்டத்தையும் வேடிக்கை பாக்குறீங்க, வறுமையில வாடக்கூடிய விவசாயிகளையும் வேடிக்கை பார்த்தா இது என்ன அரசாங்கம் நாங்க கேட்கிறோம். நான் திரு சரவணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், பொதுவாகவே கடந்த இந்த போராட்டங்கள் அனைத்து கட்சி கூட்டம் இதெல்லாம் நடக்கிற காலத்திலேருந்தே தொடர்ந்து சொல்லப்பட்ட வந்த விஷயம் என்னன்னா, விவசாயிகள் என்ற காரணத்திற்காக ஒருங்கிணைஞ்சாலுமே கூட இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்த நேரத்துல இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஒருங்கிணைறது அப்படிங்கிறதுல நிச்சயமா ஒரு அரசியலும் இருக்கு, ஒரு தேர்தல் அரசியலும் இருக்கு, இவங்க ஒரு கூட்டணியா நாளைக்கு அமைஞ்சிருவாங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லப்படுது. அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க கருதுறீங்களா? அதாவது அரசியல் கூட்டணி வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக அரசு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இப்போ மக்கள் நல கூட்டணி தனித்தனியா இருந்தாங்க, அவங்கள வந்து அந்த கூட்டணி உடைச்சு இன்னைக்கு வந்திருக்காங்க. அடுத்து கம்யூனிஸ்ட் வந்திருக்காங்க, திருமாவளவன் வந்திருக்காரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா விடுதலை, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி. அதாவது விவசாயிகளுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுனால ஒரு கூட்டணி உருவாததுனால தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஓகேங்களா? அது வந்து ஒரு கெட்ட விஷயத்துல ஒரு நல்ல விஷயம். அதாவது இவங்க பிரிஞ்சு இருந்து ஒன்று சேர்ந்திருக்காங்க, ஒன்னா சேர்ந்தவங்க நீங்க பிரிஞ்சு போயிருக்காங்க. ஓகேங்களா? சோ அவங்க அதான் அவங்க அன்வராஜா சார் சொன்னாரு, இந்த போராட்டம் நடக்கிறதுனால எங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை, அதுக்கப்புறமேட்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா விவசாயிகளோட பிரச்சனை தீர்க்கறதோட எனக்கு வேற முக்கியமான பிரச்சனையே இல்லைன்றாங்க. அவங்களுக்கு வந்து வருத்தம் இல்லதான், அவங்களோட வருத்தங்கள்லாம் வேற. ஓகேங்களா? அதாவது அதே மாதிரி பிரச்சனைகளும் வேற. அவங்களுக்கு அந்த பிரச்சனை, அவங்களோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அவங்களுக்கு நேரம் பத்தலன்னும் போது விவசாயிகளோட பிரச்சனை தீர்க்கறதுக்கு அவங்களுக்கு நேரம் கண்டிப்பா இருக்கவே இருக்காது. பாத்தீங்கன்னாக்கா இப்ப மூடி கிடக்குது மணல் குவாரிகள்லாம். இதை வந்து எந்த அமைச்சருக்கு ஒதுக்குறது என்ன காரணம்ன்றதுனால இதுவே பலவிதமான தேக்கங்கள்ல நின்று போய் கிடக்குது. சோ அதை சரி பண்ணணும். இன்னொன்னு 2 இலையை ஒன்னா சேர்க்கணும் அப்படின்றதுனால பார்த்துட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்குது. கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு மேல 41 நாள் வந்து டெல்லியில போய் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நம்மளோட எங்க ஐயா சொன்னாரு, தமிழக அரசுக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது, மத்திய அரசு நோக்கி தான் போராட்டம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மாநில அரசுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லைங்களா? ஏன் நீங்க போய் அழுத்தம் கொடுக்கறது? இப்ப ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் மக்கள் தன்னெழுச்சியா நடத்துற உடனே போய் அழுத்தம் கொடுத்த உடனே போய் முதலமைச்சர் பார்த்தாருங்களா இல்லையா? அந்த மாதிரி ஒரு அழுத்தம் மறுபடியும் உங்களுக்கு கொடுத்தாதான் நீங்க போய் பாப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ரைட். சோ திரு அன்வராஜா, நீங்க பதிலளிக்க விரும்புறீங்களா? உட்கட்சி பிரச்சனைகள்ல தான் மாநில அரசாங்கத்துடைய அதிமுகவுடைய கவனம் இருக்கிறது, இந்த பிரச்சனைகள்ல இல்ல அப்படிங்கிறது அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இல்ல. இது ஒரு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு. உட்கட்சி பிரச்சனையில நாங்க என்ன செய்யறோம்? இப்ப என்ன உட்கட்சி பிரச்சனை இருக்கு எங்கள்கிட்ட? உட்கட்சி பிரச்சனை என்னன்னு கேக்குறேன். உட்கட்சி பிரச்சனை என்ன 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 என பிஞ்சு நிக்குது? நான் என்ன கேக்குறேன்னா, 2 அணிகள் ஒன்றிணையணும், அந்த பேச்சுவார்த்தை ஏன் அந்த பேச்சுக்கெல்லாம் நீ ஏன் புரிய? யாரு பொதுச் செயலாளர் யாருங்கிற பேச்சு? நீங்க எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த மறந்துடுறீங்க. எப்படின்னா, ஒரு எங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சிலர் பிரிந்து சென்றிருக்கிறார்கள், அவர்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதற்காக 2 பக்கங்களிலும் 2 குழுக்கள் போட்டிருக்கிறார்கள். அந்த குழு அதை பேசிக் கொண்டிருக்கிறது. அது வேறு, அது தனி விஷயம். அதில்தான் எங்களுக்கு அக்கறை இருக்கிறது என்று எங்கள் மீது குற்றச்சாட்டை சொல்வது அபாண்டமான. இன்னைக்கு முதலமைச்சரே மாவட்ட செயலாளர் கூட்டத்தை போட்டிருக்காரு. ஏன் முதலமைச்சர் ஒரு கட்சின்னு இருந்தா மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டாம அப்படி இல்ல, அந்த மாதிரி இல்லவே இல்லை. நீங்க குற்றச்சாட்டை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், எதிர்க்கிறேன். விவசாய பேர் பார்க்கல, நாங்க எங்க வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்றதுனால இல்ல. விவசாய வேலை பார்க்காம வேற எந்த வேலையை பாக்குறோம்? நீங்க அரசியல் பாக்குறீங்க. நீங்க போன கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அவர் ஸ்டாலின் கரெக்டா கடைசியா சொல்லியிருக்காரு,
இது கூட்டணியாக அமையும் சொல்லியிருக்காருல. கூட்டணிக்காக தான் இந்த போராட்டம், போராட்டத்திற்காக கூட்டணி இல்லை. அது உருவாக்குறது நீங்க தானே. உருவாக்குறது நாங்க தனி கட்சியா ஜெயிச்சு வந்திருக்கோங்க. கூட்டணி அவங்க நீங்க ஒரு இதை புரிஞ்சுங்க. நாங்க எந்த கூட்டணியிலும் இல்லை, எந்த கூட்டணி கட்சியிலும் சேர்த்து கொண்டு இந்த தேர்தலில் கடந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறவில்லை. கூட்டணி இனிமேல் தான் நாங்கள் வைக்க வேண்டுமே தவிர ஏற்கனவே நாங்கள் இருந்த கூட்டணி நடவடிக்கை எடுத்திருந்துச்சுன்னா இவ்வளவு எதிர்க்கட்சிகள் ஒன்னு சேர்ந்திருக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் இல்லை. நாங்கள் ஏற்கனவே இருந்த கூட்டணியை இழக்கவில்லை. எங்களிடம் எந்த கூட்டணி இழப்பும் இல்லை. திமுக கூட்டணி இழப்பு இருக்கலாம், லாபம் இருக்கலாம், நஷ்டம் இருக்கலாம். கடந்த தேர்தலில் நாங்கள் தனிச்சென்று தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். எனவே நாங்கள் கூட்டணியை இழந்து விட்டோம் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விவாதம் அல்ல. நாங்கள் விவசாயிகளுக்கு வேண்டிய என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் நாங்கள் செய்திருக்கிறோம். எல்லாவற்றிலும் விவசாயிகளுக்காக வெற்றியை தேடி தந்திருக்கிறோம். காவிரி பிரச்சனையில் நாங்கள் தான் மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தோம். செய்திருக்கிறீங்க, தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏன் போராட்டம் வருதுன்ற கேள்வி வருது. ஏன் போராட்டம் வருதுங்கிறத ஐயாக்கின் சார் தான் கேட்கணும். ஏன் போராட்டம் பண்றாரு? அவர் ஏன் டெல்லிக்கு போய் போராட்டம் பண்றாரு? அவர் சொல்றாரு டெல்லிக்கு போய் அப்ப உங்களுக்கு ஒரு பங்கு இல்லையான்னு கேட்கிறாரு. அவரே சொல்றாரு எங்களுக்கு டெல்லி தான் செய்யணுங்கிறாரு. நேஷனல் பேங்க் தான் எங்களுக்கு கொடுக்கணுங்கிறாரு. அவர்தானே சொல்றாரு நேஷனலிஸ்ட் பேங்க்ல நாங்க எப்படி கொடுக்க முடியும்? ஓகே, இல்ல அதுதான் நம்ம கடந்த செக்மெண்ட்ல பேசணும். எப்படி கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத நம்ம பேசணும். நான் பாரதி அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போக நினைக்கிறேன். இந்த ஒரு போராட்டங்கள்ல விவசாயிகளுக்கான பிரச்சனை மட்டுமே போக்கஸா இருக்கா, ஒரு அரசியலே இல்லையா அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது. திமுக செயல் தலைவரோட அறிக்கையில கூட இன்னைக்கு நம்ம பார்க்க முடிகிறது. நிச்சயம் ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுக்கும் அணியாக இது இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்றாரு. அப்படின்னா இயல்பா உடனடியாக அது நேரடியான ஒரு அரசியல் பார்வை தான் அதுல வந்துருது. இல்ல, விவசாயிகள் கடனை நாங்கள் தள்ளுபடியே செய்ய மாட்டோம் அப்படிங்கிறதுல அரசியல் இருக்கா இல்லையா? விவசாயிகள் போராடினால் நாங்கள் அந்த பிரச்சனையில் தலையீடு செய்யவே மாட்டோம் அப்படின்னு சொல்வதில் அரசியல் இருக்கா இல்லையா? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 31,000 கோடியை இப்போ வந்திருக்க பாஜக அரசு தள்ளுபடி செய்து மாநில அரசு, நாங்க மத்திய அரசு கிட்ட நிதியை வாங்கி நாங்களே தேசிய வங்கிக்கு நாங்க கடனை கட்டிடுவோம்னு அவங்க சொல்றாங்க. ஏன் மாநில இல்ல, அது ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் மட்டும் தான். பாராளுமன்றத்துல நிதியமைச்சர் கடைசியா சொன்னதுபடி உத்தரப்பிரதேசத்தோட கடன் தள்ளுபடிக்கு மத்திய அரசு உதவாதுன்னு தான் சொல்லியிருக்கிறார். மாநில அரசாங்கம் they are going to raise மாநில அரசு அவங்களே அவங்களோட நிதி ஆதாரங்களை திரட்டி பாண்ட் இஷ்யூ பண்றது மூலமா அந்த நிதியை திரட்டுவோம்னு கடைசியா யூபிசிஎம் சொல்லியிருக்கிறார். சரி, அது அதிமுக செய்யக்கூடாதா? 25,000 கோடி டாஸ்மாக் வருமானம் வருது இல்ல வருஷத்துல. நம்ம விவசாயிகள் ஒரு 10,000 கோடி ரூபாய் கடை வாங்கியிருப்பாங்களா? என்னைய கேட்டா அதுக்கு கீழே தான் இருக்கும். தேசிய வங்கியில நம்ம தமிழ்நாட்டுல அப்படி எல்லாம் கடன் கொடுக்கறதே கிடையாது. ஆகவேதான் அந்த மொத்த கணக்கை போடுங்க. டாஸ்மாக் வருமானம் ஒரு வருஷத்துக்கு 24,000 கோடி ஊபி அரசு அறிவிக்குது, அதிமுக அரசு அறிவிக்க கூடாதா? நீங்களே தள்ளுபடியும் செய்ய மாட்டீங்க, நிதி கேட்க மாட்டீங்க. இதை கேட்கற இது இல்ல இதை கேட்டால் இதை விவசாயிகள், பொதுமக்கள், எதிர்கட்சிகள் கேட்டால் இது அரசியல் நோக்கமா? உங்களால முடியலன்னு சொல்லுகிற போது எதிர்கட்சிகள் சேர்ந்து நான் கேட்டதுனால இல்ல, இந்த மாதிரி இந்த வார்த்தைகளை எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறதுனால தான் இந்த கேள்வி இப்ப எழும்புது. இது ஆட்சி மாற்றத்திற்கான அணியாக அமையும், அதற்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். இப்போ இது ஒரு கூட்டணியாக வருமானத்தை சொல்றது போலவே இதே பிரச்சனைகளை முன்னிறுத்தியே கூட இது ஒரு கூட்டணியாக தேர்தல் நேரத்தில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வர்ஷினி, என்னால செய்ய முடியலன்னு சொல்லுகிற போது நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் நானாவது செய்வேன் சொல்லுவோமா இல்லையா? ஒரு சாதாரண எளிய மக்களுடைய உணர்வே அப்படி இருக்கிற பொழுது எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து மத்திய அரசு செய்யல, மாநில அரசு செய்யல, ஆகவே இது ஒரு செய்வதற்கான ஒரு அரசியல் உருவானால் என்ன என்று சொல்லக்கூடாதுன்னு சொல்வதற்கு நீங்க யாரு? நான் யாருமே இல்ல, நான் கேக்குறேன். அப்படிதானான்னு கேக்குறேன். அப்படிதான் இல்ல இல்ல இல்ல, இது ஒரு கூட்டணியாக ஒருவேளை தேர்தல்ல இணைந்து ஒரு கூட்டணியாக களம் காண போகிறோம், விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்க்க போகிறோம் அப்படிங்கறது அஜெண்டாவானா ஓகேன்னு சொல்லிட்டு நான் அடுத்த கேள்வி போயிடும். இல்ல, இந்த மைண்ட் வாய்ஸ்ங்கிறது பாஜக அரசு, மாநில அதிமுக அரசினுடைய வாய்ஸ். அதுதான் நீங்க தந்தி இந்த கேள்வியை கேட்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீங்க. ஆகவே இப்படி ஒரு கேட்ட சகோதரி வேற எதுவுமே கேட்கல. அவர் ஸ்டாலின் இப்படி சொல்லி இருக்கிறாருன்னு தான் கேக்குறாங்க. அறிக்கையில என்ன இருக்கணும்னு யார் முடிவு பண்றது சொல்லுங்க? ஒரு எதிர்கட்சி போராடக்கூடிய எல்லா கட்சிகளும் சேர்றாங்க, அரசாங்கத்தால செய்ய முடியாது, இதுவரைக்கும் வாய் திறக்கவே இல்ல, போராடியவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கூட கொடுக்கல. அப்போ ஒரு அரசியல் கட்சி என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்க?
அதான் இது இல்ல, கூட்டணியா வர்ஷினி, உருவானால் இல்ல, என்ன சகோதரிக்கு பதிலா நான் பதில் சொல்ல விரும்புறேன். வர வர்ஷினி, இங்க பாருங்க நான் சொல்லிடுறேன். 400 விவசாயிகள் தற்கொலை மரணங்கள் அடைஞ்சிருக்காங்களா இல்லையா தமிழ்நாட்டுல? 400 விவசாயிகள். நேத்து கூட கோவில்பட்டியில விவசாயி மரணம், அகால மரணம், மாரடைப்பால் மரணம். அப்போ இந்த 400 விவசாயிகள் இறந்தது குறித்து, அதனுடைய துக்கம் குறித்து, விவசாயம் பொய்த்து போனது பற்றி ஒரு எதிர்க்கட்சிகள் கவலையே படக்கூடாதா? நிச்சயமா படலாம். இல்ல அதான் நான் கேக்குறேன். இது வந்து ஒரு கூட்டணியாக உருவாகலாம், ஆனால் என்ன தவறு, அதுதான் சரியான வழி அப்படின்றத உங்களோட பார்வையா புரிஞ்சுக்கவா? என்ன அப்படி நடந்தா என்ன தவறு அப்படின்னு கேக்குறீங்க, கரெக்டா? இல்ல, நீங்க வந்து அடுத்த கேள்விக்கு போறீங்க. 10வது பாஸ் பண்ணிட்டா அடுத்து என்ன செய்வோம்? +1க்கு போய் தானே ஆகணும். +1க்கு போவோமா இல்லையா? ஓகே. 10வது முடிச்ச உடனே அடுத்து என்ன? +1, +2 முடிச்சிட்டா கல்லூரி. ஓகே ஓகே. சோ அது இயல்பான ப்ராக்ரஸ், அரசியல் நடவடிக்கை போக தான் வேண்டியிருக்கும். ஓகே, அது ஒரு இயல்பான ப்ராக்ரஸ், தானா அதை நோக்கி போகும் அப்படிங்கறது உங்களோட பார்வையா நான் புரிஞ்சுக்கிறேன். நான் தேவசிகாமணி அவர்கள் நீங்க குறிப்பிட விரும்புறீங்க. அதாவது நான் என்னுடைய பேச்சின் துவக்கத்திலேயே சொன்னேன், எதிர்க்கட்சி தலைவர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து கடன்களையும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி உட்பட்ட கடன்களையும் தீர்க்க வேண்டும் என்று ரத்து செய்வதாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்கிற போதே எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் சொல்லிவிட்டோம். உண்ணாவிரதம் இருந்தோம், ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். தமிழ்நாட்டிலே எல்லா ஊர்களிலும் போராட்டம் நடத்தினோம். மாநில அரசோ மத்திய அரசோ கண்டுகொள்ளவில்லை. அந்த சூழ்நிலையில் தான் இந்த மாநில அரசு கேட்காது, இந்த மாநில அரசு செய்யாது என்ற எண்ணத்தில் தான் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தினுடைய அவைத்தலைவர், என்னுடைய அமைப்பினுடைய அவைத்தலைவர் ஐயா கண்ணாக்கு சென்று போராடினார். இதையெல்லாம் கவனிக்காத போது எங்களுடைய மனநிலை எங்க போகும்? அடுத்த ஆட்சி மாற்றம் தான் இதற்கு தேவை என்று நினைக்கிறோம். அப்படி நினைக்கின்ற போது விவசாயி நாங்கள் போராடிய போது கண்டுகொள்ளாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து எதிர்க்கட்சிகள் எங்களுக்கு ஆதரவான ஒரு போராட்டத்தை அறிவித்தன. இந்த போராட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது. போராட்டம் நடத்துகிறவர்கள் மீது குற்றம் சொல்லுகிற மாநில அரசு உடனடியாக தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் கொடுக்கப்பட்டுள்ள கடனை ரத்து செய்வதாகவோ வறட்சி நிவாரணத்தை ரத்து செய்வதாகவோ சொல்லலாம். உச்சநீதிமன்றமே இவர்களை கேட்ட முன்பாக சொல்லலாம். ஆனால் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் இனி ஜனநாயகத்தில் ஓட்டு வங்கியை மாற்றுவது. நாங்கள் இந்த அரசாங்கம், மாநில அரசாங்கம் விவசாயிகளுக்கு சாதகமாக எங்களோடு சேர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக போராடவில்லை என்று சொன்னால், இவர்களுடைய நிதியை பயன்படுத்தி எங்கள் கடன்களை ரத்து செய்யவில்லை என்று சொன்னால் ஆட்சி மாற்றம் தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிடும். யார் எங்களை ஆதரிக்கிறார்களோ அவரை நோக்கி நகர்கின்ற போராட்டமாக விவசாயிகளுடைய நிலை அடுத்த கட்ட போராட்டம் அப்படித்தான் இருக்கும். ஓகே, திரு அன்வர் ராஜா, இதோடைய எங்களுக்கான நிரந்தர தீர்வு கிடைக்கலன்னா ஆட்சி மாற்றத்தை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய பார்வை? நிரந்தர தீர்வு, அவர் அண்ணன் சொல்றது இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்றாரு. இந்த நிரந்தர தீர்வு கிடைக்கலைன்னா நாங்கள் அதை போய் நகர்வோம்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் வந்து நாங்கள் வந்தால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோம்னு அவர் சொல்லுவாரான்னு கேட்குறாரு. ஆரம்பத்தில் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, அண்ணன் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அது அந்த மாதிரி ஒரு இது அவர்கிட்ட வருமா? அந்த மாதிரி பொருளாதாரம் தெரியாதவரா எதிர்க்கட்சி தலைவர்? அவர் வந்து உட்கார்ந்து அதை செய்ய முடியுமா? இப்போ நாங்கள் ஒரு வருஷத்துக்கு இடையில 9,000 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கோம். இந்த ஒரு வருஷத்துக்கு இடையில 9,000 கோடி ரூபாய் இப்போ மொத்தமாக விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கோம். 412 கோடி ரூபாய் அந்த பயிர் காப்பீட்டு இழப்பீட்டுக்காக கொடுத்துருக்கோம். அடுத்து நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையில கண்டிப்பா என்ன செய்ய முடியும்? பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கல்ல மாநில அரசுக்கு பொருளாதார சுமை இல்லாமல் விவசாயிகள் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிவகைகளை நாங்கள் மாநில அரசுக்கு இங்கு யோசனையா சொல்ல விரும்புகிறோம். அதெல்லாம் சொல்லுங்க. நீங்க சொல்றது ஆந்திராவில் விவசாயிகள் கடன் உச்சகட்டத்திற்கு சென்ற போது வங்கி தலைவர்களை அழைத்து சந்திரபாபு நாயுடு பேசினார். எங்கள் கஜானா காலி, எங்களிடம் பணம் கிடையாது, ஆனால் வங்கியில் 5 ஆண்டுகளில் நாங்கள் மாநில அரசு நிதியை கட்டுகிறோம், 5 அதனால மாநில அரசு, தமிழக அரசு உடனடியாக வங்கி தலைவர்களை அழைத்து பேசி கடனை 10 தவணைகளாக பிரித்துக் கொள்ளலாம். வங்கி என்பது வட்டி கடை தான் வைத்திருக்கிறது. அவர்களுடைய வற்புறுத்தலால் தான், நெருக்கடியால் தான், அவமானப்படுத்தலால் தான் விவசாயி சாகிறார். நீங்கள் கடனை மாநில அரசு ஒரு கடிதம் கொடுத்து ஏற்றுக்கொள்ளலாம். ஏற்றுக்கொண்டு விவசாயிகளை கடனில் இருந்து விடுதலை செய்துவிட்டு 10 ஆண்டுகளில் பிரித்து நீங்கள் அந்த வங்கிகளுக்கு கடனை செலுத்தலாம். அதை மாநில அரசை செய்ய சொல்லுங்கள். சரவணன், உங்களுடைய இறுதியான பார்வை, நான் நிகழ்ச்சியை முடிக்கணும். பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 140 ஆண்டுகளுக்கு இல்லாத வறட்சியை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படையாக ஒரு 4 விஷயங்கள் தேவைப்படுது. ஒன்று தண்ணீர் பிரச்சனை கிடைக்கணும், இன்னொன்று பயிர் கடன் கிடைக்கணும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பயிர் பாதுகாப்பீடு கிடைக்கணும், இன்னொன்று
பொருட்களுடைய விலை வந்து கிடைக்கணும். இது நாலுமே வந்து விவசாயிகளுக்கு கிடைச்சாதான் விவசாயிகளுடைய தற்கொலை வந்து தடுக்கப்படும், விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் மேம்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ரைட். ஸோ நான் 4 முக்கிய விஷயங்கள் வந்து அரசு கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையை வெளிப்படுத்துறீங்க. நிகழ்ச்சியை தற்போது நிறைவு செய்தாக வேண்டியிருக்கிற நேயர்களே, விவசாயிகளுடைய பிரச்சனை நிச்சயமாக ஒரு நாள்ல ஒரு போராட்டத்தில் தீரக்கூடிய பிரச்சனை அல்ல. நான் பல கேள்விகள் இருக்கின்றன, பல பிரச்சனைகள், நீண்டகால விஷயங்கள் இருக்கின்றன. கடன் தள்ளுபடி மட்டுமே தீர்வா என்றால் அதையும் தாண்டி விவசாயிகளை ஒட்டுமொத்தமாக விவசாயத்தை ஒரு செழிப்பான தொழிலாக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, நம்முடைய ஒட்டுமொத்த நீர் தேவைகளுக்கான விஷயங்கள், நம்முடைய ஒட்டுமொத்த நீர்நிலைகளுடைய பராமரிப்புகள், நம்முடைய நீர் தேவைகளுக்கு நீர் இருப்புக்கு ஏற்றவாறு நம்முடைய பயிர் முறைகளை, நம்முடைய விவசாய முறைகளை மாற்றி அமைக்க வேண்டிய தேவை, அறிவியல் பூர்வமான சில மாற்றங்கள், இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம இதில் வந்து காவிரி மேலாண்மை வாரியம் போன்ற, நதிநீர் இணைப்பு போன்ற நீண்டகால பல விஷயங்களையும் நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக ஒரு நாளில் தீரக்கூடிய பிரச்சனைகள் இல்லை, ஒரே போராட்டத்தில் தீர்வு காணக்கூடிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த ஒரு இன்றைய போராட்டத்தின் விளைவாக அடுத்த கட்டமாக இது எப்படி நகரப் போகிறது, மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க போகிறதா, எதிர்க்கட்சிகளுடைய அடுத்த நகர்வு என்னவாக இருக்க போகிறது, சகோதரி பாலபாரதி அவர்கள் குறிப்பிட்டது போல இது அடுத்த கட்டமாக ஒரு அரசியல் ரீதியான ஒரு எதிர்ப்பாக தான் மாறப்போகிறதா, அதுதான் திரு தேவசிகாமணி அவர்கள் சொன்னது போல அதுதான் அடுத்த கட்டமான ஒரு விஷயமாகவும் விவசாயிகளுடைய நகர்வாகவும் இருக்க போகிறதா, இப்படி பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கின்றன. மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் என்ன செய்ய போகின்றன, இந்த கேள்விகளும் எழுந்து கொண்டிருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியை தற்போது நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.